ஒரு குடும்பத்துல நடந்த விபத்து. ஆனா, அந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னால இருக்கிற உண்மை இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. சிறடிக்காசி சீரியல்ல இப்ப நடக்கிற கதை பார்க்குற நம்மளே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. அண்ணாமலைக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட் அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்டா? இல்ல யாரோ பிளான் பண்ணுன சதியா? இந்த கொஸ்டின் இப்ப எல்லாருடைய மனசுலயுமே வந்திருக்கும். ஏன்னா, அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் மீனா தான்னு சொல்லி ஒரே ஒரு நைட்ல ஒரு மருமகள வீட்ட விட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் முத்து வைஃப நினைச்சு உடைஞ்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் மீனா அவ வாழ்க்கை ஃபுல்லா உடைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றா. அம்மா வீட்ல தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சு தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட பெரிய ஷாக் இன்னொன்னு வரப்போகுது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னால ஒரு பொண்ணோட சதி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. அந்த பெயர் யாருன்னு தெரியுமா? ரோஹிணி தான். அண்ணாமலைக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னால ரோஹிணி இருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதிக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சந்தேகத்தை சொல்ல வரா. அதே நேரத்துல தான் ரோஹிணி நேரா மீனாவோட பூக்கடைக்கு வந்திருக்கா. அந்த நொடியில மீனவும் ஸ்ருதியும் ஷாக்கிங்ல அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. இது சாதாரண சந்திப்பா இல்ல பெரிய உண்மை வெளியில வர போகிற தருணமா? ரோஹிணி தான் உண்மையிலே இந்த விபத்துக்கு காரணமா? இல்ல இன்னும் யாரெல்லாமோ மறைஞ்சிருக்கிற சதிகாரனா அப்படின்றது எல்லா கண்ணோட்டத்திலையும் போயிட்டு இருக்குது இந்த சீரியல் இப்போதைக்கு. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவங்கள் இந்த கதையை இன்னும் பெரிய ட்விஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சிந்தாமணியெல்லாம் சிக்க போற ரோஹிணி ஸ்ருதிக்கு வந்த ட்விஸ்ட் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு சீரியல்ல செம்ம ட்விஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அண்ணாமலைக்கு அடிப்பட்டதுக்கு ரோஹிணி தான் காரணம் அப்படின்னு புது குண்டை ஸ்ருதி தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம். வீட்டில் நடந்த அந்த ஆக்சிடென்ட்னால அந்த ஒரு சந்தேகம் அந்த குடும்பத்தையும் உடைச்சிடுது. இந்த சீரியல் இப்போ நடக்கிற கதை ஒவ்வொரு எபிசோடும் பார்க்குறவங்களுக்கு எமோஷனல் ஆகிட்டே தான் இருக்கும். மீனா வீட்டில் இருந்து அண்ணாமலையோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சாமியார் சொன்னதுக்கப்புறம் மீனாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற இருந்த விஜயாவுக்கு இப்போ அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு காரணம் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ணாமலை ஆக்சிடென்ட்ல சிக்கனனால அதுக்கு காரணமே மீனா தான் அப்படின்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. இதனால மீனாவும் அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறான். முத்து என்னதான் கூப்பிட்டாலுமே வரல அப்படின்னு மீனா மறுத்துறா. இப்போ நான் வந்தா இந்த வீட்டில் இன்னும் பிரச்சனை வரும், கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். முத்துவும் பார்த்தீங்கன்னா மனசு வலிச்சுட்டு தனியா வீட்டுக்கு வந்துடுறான். முத்து எங்கேயும் வீட்டுக்கு வந்ததும் அவன்கிட்ட மீனா எங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. அதுக்கு முத்து அமைதியா வரல, கொஞ்ச நாள் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே விஜயாக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். அப்பாடா இனி நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரம் பக்கத்துல இருந்த ஸ்ருதி கோம விஜயாட்ட இந்த மாதிரி மூட நம்பிக்கையை நம்புறவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோம கிளம்பி போயிடுறா. அவளோட அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சின்ன பதட்டத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் அண்ணாமலை மட்டும் முத்துட்ட மீனாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. முத்து அமைதியா என்ன சொல்றான்னா அவளே கொஞ்ச நாள்ல வந்துருவா அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள முத்து மீனாவை ரொம்ப நினைச்சிட்டு இருக்கான். மீனா வீட்டுல தனியா உட்காந்து நைட்ல பூ கட்டிட்டு இருக்கா. அப்ப போன்ல இருக்கிற முத்துவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப முத்து இவளுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. அவன்கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நிஜமில்ல, வெறும் கனவு அப்படின்றது ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் மீனா அமைதியா உட்கார்ந்து இருக்கா. அதே மாதிரி தான் வீட்டுல இருக்கிற முத்துவும் மீனாவை நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ரூம்ல மீனா நிக்கிற மாதிரி அவனுக்கு கனவு வருது. அவளை பார்த்ததுமே முத்து சந்தோஷமா ஓடி வரான். ஆனா அது கூட வெறும் கனவு தான், நிஜமில்லைன்றத உணர்றான். ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஒருத்தர் நினைச்சு தவிச்சிட்டு இருக்காங்க. முத்து மட்டும் இல்ல, மனோஜ் அவனோட பெட்ல படுத்திருக்கும் போது ரோஹிணி நினைச்சிட்டு இருக்கான். மனோஜுக்கு ரோஹிணி கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி கனவு வருது. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அது கனவு தெரிஞ்ச உடனே இனி அந்த மாதிரி கனவு வரவே கூடாது அப்படின்ட்டு கண்ணை மூடி தியானம் பண்றான். இன்னொரு பக்கம் ரவி ஸ்ருதி நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஸ்ருதி டைரக்டா நீத்தூட்டு பேசி அவளை காதலிக்கல அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்கிற நீத்து சிரிக்கிறான். அதை பார்த்து ரவி கோவத்துல அவளை கத்தியால குத்துற மாதிரி ரவி கனவு காண்றான். வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கை பிரச்சனையினால மன அழுத்தத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மீனாவோட பூக்கடைக்கு ஸ்ருதி போறா. அங்க போய் எதுக்காக உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு மீனா அமைதியா என்ன சொல்றான்னா, எனக்கும் அதுல நம்பிக்கை இல்லதான், ஆனா மாமாவுக்கு இப்படி ஆனனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப மீனாட்ட எனக்கு என்னமோ இந்த விஷயத்துக்கு பின்னால ரோஹிணி இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மீனா ஷாக் ஆகிறா. அந்த நேரம் பார்த்துதான் ரோஹிணி அங்க கார்ல இறங்குறா. இதை பார்த்த உடனே மீனாவும் ஸ்ருதியும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த ஒரு நொடியில கதையோட டென்ஷன் இன்னும் அதிகமாகுது. இனி என்ன நடக்கும்? ஸ்ருதியோட சந்தேகம் உண்மையா? அண்ணாமலை விபத்துக்கு பின்னால உண்மையிலே ரோஹிணி தான் இருக்காளா? இல்லனா இது இன்னும் பெரிய ஒரு சதியோட ஆரம்பமா? மீனா எகைன் வீட்டுக்கு வருவாளா? இல்ல இந்த பிரிவு இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்க போகுதா? இந்த எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் இனி வர எபிசோட்ல நமக்கு தெரிய வரும். ஒரு சந்தேக பார்வை ஒரு நொடியில எல்லாத்தையுமே மாத்திடும். இந்த சீரியலோட எபிசோடோட கடைசி தருணம் பாக்குற நம்மளை அதிர்ச்சியில நிறுத்திடுச்சு. ஸ்ருதி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இந்த விஷயத்துக்கு பின்னால ரோஹிணி இருக்கலாம்னு எனக்கு ஒரு டவுட் வருதுன்னு சொன்ன இந்த சந்தேகம் ஒரு வெறும் சந்தேகமா? இல்ல முழு குடும்பத்தையும் குலுக்க போகிற ஒரு பெரிய உண்மையா? ஏன்னா அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிற அந்த நேரத்துல தான் அங்க ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல இருந்து மெதுவா இறங்குறது ரோஹிணி தான். அந்த ஒரு நொடியில மீனாவும் ஸ்ருதியும் ஒரே நேரத்துல ஷாக் ஆகி போயிடுறாங்க. அந்த பார்வை, அந்த அமைதி, அது ஒரு சாதாரணமான ஒரு சந்திப்புலாம் இல்ல, ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அந்த இடத்துலயே மறைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு நடந்த விபத்து உண்மையிலே ஒரு விபத்தா, இல்ல யாரோ திட்டமிட்டு செஞ்ச சதியா? ஸ்ருதியோட சந்தேகம் சரியா? ரோஹிணி தான் உண்மையிலே இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்காளா? இல்லனா இது இன்னும் பெரிய ஒரு ட்விஸ்டோட ஆரம்பமா? மீனா எகைன் அந்த வீட்டுக்கு திரும்பி வருவாளா? முத்து அண்ட் மீனா பிரிவு இன்னும் அதிகம் ஆகுமா? இப்படி நிறைய கேள்விகளை விட்டுட்டு தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு எல்லாம ஆன்சர் என்ன? அதே மாதிரி ரோஹிணியோட
உண்மையான முகம் வெளியில வருமா, அதை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட வந்து தவறாம பார்க்கணும். ஏன்னா இனி வர எபிசோடு தான் இந்த கதையை வந்து ஃபுல்லா வந்து மாத்த போகுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.